கணபதி என்கிடே கலங்கு வல்வினை கணபதி என்கிடே காரணம் கைகளும் கணபதி என்கிட கருமம் ஆதலால் கணபதி என்கிட கவலை தீருவே கணேசனை கணேசனை நிலை கவலை அவள் கணேசனை நிலை யாருக்கும் எவருக்கும் அவனே முதல் பொருள் யாருக்கும் எவருக்கும் அவனே முதல் பொருள் அன்பிலும் பிடியில் அகப்படும் கருப்பொருள் ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் கருப்பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கு ஓங்கார கருப்பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கு ஓங்கார நாதமும் வேதமும் ஞானமுள்ளாதவள் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேடவள் ஓமெனும் ஒளி அது உருவமாய் மணல்பவள் உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவள் உமையவள் மடியில் குழந்தையாய் திகழ்பவள் கணேசனை நினை கவலையில் ஆகலே அவள் அருள் கணேசனை நினை எல்லாம் உள்ள தாயே எங்கும் இருந்தாயே எல்லாம் உள்ள தாயே எங்கும் இருந்தாயே உங்கள் திருப்பாதமே நீ சரணம் அம்மா இனி எதை சொல்லி நான் அழைப்பேனே எல்லாம் உள்ள தாயே எங்கும் இருந்தாயே பட்டியில் வீட்டிருக்கும் எங்கள் நாச்சியம்மன் தாயே மகிஷாசுரவர்த்தினி நஞ்சோடி வேங்கை நஞ்சுடைய நாகம் நஞ்சை ஒடி வேங்கை நஞ்சுடைய நாகம் அவள் படியை தொழுதாள் தோஷங்களும் தீரும் உங்கள் கருணை உள்ளம் அம்மா எனது நெஞ்சும் இனி எதை சொல்லி நான் அழைப்பேனே எல்லாம் உள்ள தாயே எங்கும் இருந்தாயே அகிலாண்டேஸ்வரி அஷ்டலட்சுமி பம்பை ஒளி ஓசை கேட்கும் இந்த நாளே பம்பை ஒளி ஓசை கேட்கும் இந்த நாளும்
நினைக்கும் கண்மணி கண்மணி அது சொல்லு நீ சொல்லு நீ சின்ன மணி குயிலே அருமையில் பட்டு துணி உடுத்தி உச்சி மூடி எட்டு அடி எடுத்து எட்டி நடந்த உள்ள ஒசையில காட்டினாடு நெஞ்சும் சேர்ந்தாடு உங்கள் வாழ்தல் பார்த்து இன்னும் கூத்தாடு அழகு ராகம் பாடி நாடும் தேடி நாடும் மூடி நான் சாமிய வேண்டு கண்மணி கண்மணி அது சொல்லு நீ சொல்லு நீ சின்ன மணி குயிலே வெள்ள வெறுமையிலே எங்கே ஓஞ்சூடு நம் பூரே தீடு எங்கே ஓஞ்சூடு இல்லாம கிட்டாக்க பஞ்சன சொல்ல பிணை கூறுவதே நடி கண்மணி அது சொல்லு நீ சொல்லு நீ அடி தன்னமே அண்ணம்மா அடனனன்ன தன்னம்மா அண்ணம்மா ஐயே பிதையும் மன்னர்களுக்கு வணக்கமே கோமாளி 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 காலா 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 ஐயே பிதையும் மன்னர்களுக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே அறமுறை இன்பம் என்னும் அயக்கலை 64 எங்கள் வணக்கமே அவர்களை ஆனாகி பண்ண ஆனா பழனியப்பா ஐயா 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 ஆனாலுமே நான் பழனியப்பனுக்கு வணக்கம் பாவாடே பட 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 பாவாடே பாவாடே முக்கா பாவாடே ஒரே பீவாடே பாவாடை கட்டிக்கிட்டு மணல கடல் புண்ணிய மொழிகளுக்கு வணக்கம் வித்தாந்திலே பிறந்த ஏடிய பெரியோருக்கு வணக்கம் கல்யாணம் செய்தவருக்கு வணக்கம். இங்க காலையில சொல்லிட்டு மூட்டை பூச்சி படத்தை குடிச்சு கைலாச நான் பெற்ற சாம சீமா காலையிலே சொல்லிவிட்டு முட்டை முட்டி மருந்தை கொடுத்து கொள்ளாத வட்டி வாங்க வல்லால கண்டனுக்கு போடுகிற ஐயா போடி வணக்கம். கொள்ளாத வட்டி வாங்க வல்லால கண்டனுக்கு போடுகிற ஐயா போடி வணக்கம். இங்கே பொண்டாட்டி யாருக்கு அவங்க பொண்டாட்டி என்னது மாத்து போனா விளக்க மாத்துல அறிவுக்கு பாத்துக்க. பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாங்க சோறு சோத்தை விட்டு இது சேர்த்துக்கிறியா பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி ஒளிகவா பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க இதெல்லாம் சொல்ல பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க எல்லாம் சொல்லலாமா அந்த மாதிரி ஏன் சொல்லக்கூடாது? இந்த கடலை முட்டை எடுத்து எறிங்க ஐயோப்பா சும்மா இருக்கு. அவர் பாவம் பொரியலை வத்துக்கு திடுறாப்புல. எப்படியா நீ எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தையை? பாக்குற வியாபாரத்துல பாதி பங்கு இங்க வந்துடணும். அதையும் பாத்துக்க. கதைக்கு போட்டு கதையில பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க விளக்க மாத்தாடு ஏன் சொன்னேன்? ஏன் காரணம் இருக்குப்பா. சொல்லுங்க. ஏன்னா உண்மையிலேயே கட்டிய கணவனை கண்கண்டா தெய்வமா எங்க ஆத்தாமாரெல்லாம் மதிச்ச காலம் அந்த காலம். இந்த காலத்து ஏன் பொண்டாட்டி மட்டும் எந்த பொண்டாட்டி யாரையும் மதிக்கிறது இல்ல. எப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்கப்பா. என்ன? ஒரு மனுஷன் ஒரு ஆம்பளை இது வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா? இது வரைக்கும் ஒரு பிள்ளை காலத்துல 3 முடிச்சு போடுறது வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் 3 முடிச்சு எப்ப போடுறானோ அன்னையோட அவனுக்கு ஆயுள் தண்டனைன்னு எழுதிருவாங்க. ஐயா அதோட குளோஸ் தான்.
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. என்ன? பொண்டாட்டியானவ வீட்டுக்கு இப்ப நீங்க விடிய விடிய பெட்டி வாசிக்கிறீங்க, ஆ. விடிய விடிய கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, ஆமா. தொண்டை வலிக்க கத்துறீங்க. ஆமா. வீட்டுக்கு போனே எங்க ஆத்தா உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சித்தி என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? மாமா வாங்க மாமா, உட்காருங்க, நாடு நல்லபடியா முடிஞ்சா, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆமா. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அருமையான நம்ம ஊர்ல அருமையான சைவ சாப்பாடு நல்லா போட்டாங்கம்மா, நல்லா மனசார வயிறார சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா எங்க ஆத்தா சொல்லணும், எப்படி சொல்லணும்? எப்படி? ஆமா, என்னத்தான் சாப்பிட்டிய? நான் பக்கத்துல உட்காந்து ஊட்டினாலே சாப்பிட மாட்டீங்க, நீ தனியா சாப்பிட்டீங்க, நீ சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, செத்த பொறுங்க, நல்ல ஒரு டீ போட்டு தர்றேன், இந்த டீயை குடிச்சதுக்கு அப்புறம் நல்ல சாப்பா குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு படுங்க, உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஊசி போடணுமோ ஊசி போட்டு நாடத்துக்கு போறோம்னு சொல்றதாயா பொண்டாட்டி. ஆமா. நீ எந்த பொண்டாட்டி அப்படி சொல்றா? என்ன அப்படி? அக்கா வீட்டுக்கு ஏயா போறோம்னு இருக்கு. யார் வீட்டுக்கு? அவங்க வீட்டுக்கு தான். உன் வீட்டுக்கு போற அடுத்த வீட்டுக்கு போற விளக்கமா தெரியல உங்களுக்கு. ஆமா. ஏன் என்ன பிரச்சனை? வீட்ல கால் எடுத்து வச்ச உடனே பொண்டாட்டி ராமாயணம் புராணம் பாட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி? அரிசி இல்ல, உப்பு இல்ல, புளி இல்ல, சிலிண்டர் இல்ல, சந்தா கட்டணும், லோன் கட்டணும், அவன் வந்திரியா இவன் வந்திரியா, என் குழந்தையாளுக்கு சடங்கு, என் மருமையனுக்கு காது குத்து இப்படின்னு சொல்லி மனுஷன் அப்பதான் நினைப்பேன், பேசாம முண்டா வீட்டுக்கு வந்ததுக்கு பேசாம சங்கத்திலே படத்துக்கு அடுத்து நாடத்துக்கு போயிருக்கலாமோ, தேவையில்லாம வந்துட்டோம் போல இருக்கு. இது பொண்டாட்டி எடுத்த இந்த பிரச்சனை. ஆனா பப்பாட்டி கிட்ட என்ன ஒரு மாதிரி அழிக்கிறியா? சொல்லுங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன 10 பைசா கொடுக்க தேவையில்லையா? வாங்கிட்டு வர்றதா? ஆமா, ஒரே ஒரு போன் தான். நம்ம வாணி வாணிதான். அப்புறம் பிள்ளைக்கு அப்பனுக்கு பிள்ளை எப்படி தப்பாம தானே பிறந்திருப்பேன். காதுல எடுத்து உனக்கு தெரிஞ்சு வச்சா இந்த போனை காதுல எடுத்து வச்சுட்டு அன்பா 4 வார்த்தை. எப்படி? ஹலோ, யார் பேசுறது? யார் பேசுறதுலாம் கேட்க கூடாது. ஹலோ, கள்ளப்புரிசி பேசுன்னு தெரியுமில, அப்புறம் யார் பேசுறேன்னு மாமான்னு சொல்லணும். இல்ல இப்ப சொந்த பொண்டாட்டி பேசுனா எப்படி கடுப்புல எப்படி பேசுவேன்? சொந்த பொண்டாட்டி போன் பண்றேன் வச்சுங்க. ஹலோ, என்ன 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 போன் பண்ணிருக்க? என்னமா? ஏங்க இந்த ஒரு சின்ன விஷயம், இந்த என்ன 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 சின்ன விஷயம்? ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லி கண்டாலும் இந்த வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, இங்கே வந்தா என்னென்ன பிரச்சனை சொல்லி சொல்ல முதல்ல அப்படின்ட்டு போன அப்படின்னு பொண்டாட்டிட்ட பேசிட்டு போன வச்சிருவான். அப்பாட்டிட்ட பேசும்போது எப்படி இடியே விழுந்தாலும் சரி, முன்னாடி போற பைக்ல அடிபடி செத்தாலும் சரி, எதையும் கண்டுக்கிறது கிடையாது. போன், ஹலோ செல்லக்குட்டி, என்னடா நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். உன்னை பார்க்க இன்னைக்கு உங்க ஊருக்கு வரலாம்னு நினைச்சேன், கண்டாரில மிக கோச்சிருப்போம், என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா, சீக்கிரம் வாங்க, ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல வந்த உன் புரிஞ்ச வீட்டுல இருப்பேன், அறுவாடத்து வெட்டுவானே, அவனுக்கு நான் விஷத்தை வச்சுறேன், நீ வாங்க வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி, இதுதான் மாப்பிள்ளை பாத்தியார் பிரச்சனை. அப்ப யாரு வாழணும்? பொண்டாட்டி ஒளிக, வப்பாட்டி வாழ்கன்னு சொல்லணும். 2 பேருமே வாழணும். 2 பேரும் வாழணுமா? என்னன்னு கேளுவே. நம்ம இப்ப ஹோட்டலுக்கு போறோம், ஆமா, சாப்பிடுறோம், ஆமா, இலைய எடுத்து போட்டு வந்துடுறோம், அந்த இலையை கழுவி அதிலே படுக்க கூடாது, திரும்ப படுத்த விளக்கமாத்துல. 2வது நம்ம உழைக்கிறோம்ல, நமக்கு ஒத்தாசை வருதுல்ல, ஆமா, இந்தாங்க இதை தின்னுங்க அதை தின்னுங்கன்றதுல வப்பாட்டி. ஆமா, நீங்க விடிய விடிய உழைக்கிறவங்க, ஆமா, நல்லா தின்னுங்க இதை தின்னுங்கன்றதுல, ஆமா, அந்த மாதிரி அவங்களையும் 10 வருஷம் வச்சுக்கணுமியா. ஓஹோ, சரி விடு, இன்னும் சொன்னா 2 பேரும் அடிக்க வந்தா அடிக்க வருவாங்க, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? எத்தனை வப்பாட்டி வச்சிருக்க? நான் இல்ல, நான் இந்த இடத்துக்கு போகல, கல்யாணி மகளும் வப்பாட்டிக்கு போயிட்டேன். நீ பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க வெற்றிக்காரருக்கு வணக்கம் வணக்கம், பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க பப்புனுக்காருக்கு வணக்கம் வணக்கம், இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியவர்களுக்கு வணக்கம், இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியவர்களுக்கு வணக்கம் 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 வணக்கம், இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியவர்களுக்கு வணக்கம், எங்க தத்துவங்களை எடுத்திருக்க தங்கவேல் தமிழர்களை சாற்றுகின்ற ஐயா கூட வணக்கம் வணக்கம், வண்ண தமிழ்நாட்டை சென்ற வணக்கமே, இங்க வந்து இருக்கும் அனைவருக்கு வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. உடங்கடா நொறுக்குங்கடா, பக்கமல அப்படி இருக்கணும்யா, பக்கா மேலமா. அறிஞர் சென்ன பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக தாய்மார்களுக்கும் உண்மையிலேயே நாங்கள் எந்த பகுதிக்கு நாடகத்துக்கு போனாலும் எங்களுக்கு ஏன்டா நாடகத்துக்கு போனோம்னு தோணும், மனசுக்கு அப்படித்தான் தோணும். இந்த என்ன சொல்ற போக வேணாமா விளையாப்பல. ஆனா நம்ம ஏரியா நத்தம் பக்கத்து நாடகத்துக்கு வந்தாத்தேன் மனசார தொழில் பண்ணணும்னு எங்களுக்கு தோணும். ஏன்னா அப்பேற்பட்ட ரசிகர் கூட்டம், ரசிகர் மக்கள், நல்ல நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம நத்தம் பகுதி. உண்மையிலேயே எங்க ஆத்தாமாரெல்லாம் எல்லாம் கைதட்டுங்கத்தா, சும்மா கைதட்டுங்கத்தா. எங்க ஆத்தாமாரெல்லாம் வரும்போது அந்த கும்மி கொட்டி அழகுன ஆடின அந்த ஆட்டத்தை பார்த்தேன்னா தாடி புருஷங்காரன் எப்படி பக்கத்துல இருக்க மாட்டேன் தெரியும். இப்பயே இந்த பொட்டலையே இந்த அளப்பு அளப்புனீங்கன்னா வீடு 4 மூளைக்கு வீடு என்ன பாடு வருத்த மாட்டீங்க.
பரவாயில்ல, அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். ஆமா, இதுல ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்களாப்பா? என்ன? பூரா சுத்தி தாய்மாரெல்லாம் நல்லா கும்மி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள இந்த இளவட்ட பிள்ளைய 4-5 பைவுள்ள என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன? யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. என்ன போட்டிருக்க சாலை பூரா 4-3-5 கட்டி உள்ள இருந்து டப்பாங்குத்து ஆடிக்கிட்டு இருக்குங்க. அது ஒரு இஷ்டம், அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ஜாலி. ஆமா, இருந்தாலும் அறிவியல் சென்னை பெரியவர்களுக்கும் ஆற்றல்மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் வயிற்றுக்களுக்கும் ஆண்டுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாணயத்தை காண வெளியிருந்து மாத்திரம் அத்தனை கிராமத்தார்களுக்கு இங்கே சிறந்த முறையில் காவல் பிறப்பணியாற்ற காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை ஐயாவருக்கு இங்கே சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து சிறப்பித்துக் கொண்டு ஒளிபெருக்கிறவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உணவு உபசரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடத்தை அமைத்து நடத்திக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியாலும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது உயிரினும் மேலான மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளருமான அருமை அண்ணார் ராஜ நடிகர் நமது எம் கரடிப்பட்டியை சேர்ந்த கே சிவகுமார் ராஜ நடிகர் அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு கரம் கூப்பி வருக வருண வரவேற்று நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். வசனத்துக்கெல்லாம் வாசிக்கிறீங்களே மூடுறா முண்டை, உனக்கு அண்ணன் வேணும்டா. வாயை திறந்த எதில் அடிப்ப? வாயை திறந்தா சரிங்க மாமாவா? என்னடா அண்ணன் என்ன மாமான்றியா? முறகட்ட முண்டை வேற ஒண்ணுமில்லப்பா. அவன் மிருதங்காரன், நானும் கூட பிறந்த அண்ணன் தம்பி. ஆமா ஆமா, சரி, கூட பிறந்தான் முண்டை அப்படிதான், அதனாலதான் இப்படி திரிறான். கூட பிறந்த அண்ணன் தம்பி. ஆமா, என்ன அக்கால் அவன் கட்டிருக்கேன், தங்கச்சி நான் கட்டியிருக்கேன். முறை கட்டு போம்ல. என் பொண்டாட்டோட தங்கச்சி அவன் கட்டியிருக்கேன், அவன் பொண்டாட்டோட அக்காவை நான் கட்டியிருக்கேன். அப்ப 2 பேரும் மாயம் வச்சிருமா? மைத்த புடுங்குச்சு. சகலப்பாடு வேணுமியா? நீ ஒரு ஆள் பெற்றியாருன்னு இப்படியா? ஆமா, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. கூட்டமா ரொம்ப கூடி இருக்கு. கொள்ள கூட்டம்யா. கொள்ள கூட்டமா? ஆமா, அப்படி சொல்லி நீ மரத்துல கட்டி வச்சு அடிக்கடி வேடிக்கை பார்த்துருப்போங்க. மனதை கொள்ளக்கூடிய அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் மாப்பிள? எப்படி எப்படி இங்க சொல்லுங்க மாப்பிள, நாடகத்தை எப்படி பார்க்கணும்? நாடகத்தை நாடகமா நினைச்சு பார்க்கணும், சரியா? கன்னட நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதார பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பார்த்துடுங்க. நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதார பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்ன பொறுமைகளை இருந்துடுங்க. ரசிக சோதர சோதரிகளே வணக்கமுங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்துடுங்க. ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்கப்பா. என்ன? எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதும் நாடகாரன் தான். யார? ஒரு கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றவன் நாடகாரன் தான். அதே கெட்ட விஷயத்தை செய்யறவனு நாடகாரன் தான். நான் விசில அடிக்க கூடாதுன்னு சொல்றேன், இவங்க கூட அமைதியா இருக்காங்க, இவன் விசில் அடிக்கிறான். என்ன காரணம் கேளு. இப்படி சீட்டை அடிக்காதீங்க, சீட்டை நீ கொடுக்காதீங்க, பண்ணிக்கிட்டு கச்சேரி கைய கட்டி நிக்காதீங்க. நாடகத்து மாத்திடுங்க, 2 காதால மாத்தி வீட்டிடுங்க. வாசமுள்ள கருத்திருக்கு கவலை சத்தம்
மாதிரி வைக்க கடைசியில் சோம்புன்னு நம்ம வாசிக்காங்களே. நம்ம அண்ணன் வேணும்ப்பா. அண்ணன் என்ன போய் கூட்டிட்டு வா போய் ஒன்றுன்னு கூட்டு போய் நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. தாய்மார்கள்லாம் வந்துட்டாங்க. என்ன கும்மி ஓட்டும் போது 1,00,000 பேர் இருந்தாங்க. இப்ப பார்த்தா 10,000 பேர் தான் இருந்தாங்க. ஏன் முகர சரியில்லாம இல்ல, ஏன் முகர சரியில்லாம இருந்தா எங்க அக்கா நீ வீடியோ எடுக்குமா அப்புறம் சொல்ற. இப்ப என் முகர பாக்குற மாதிரி தான் தெரியும். ஆனா விடிஞ்சு பவுடர் அடிச்சுட்டுனா பொட்ட நாய் கூட பக்கத்துல வராது. என்ன செய்ய 5 கிலோ பவுடர் பூச்சி வர நேரம். ஏன் நிலைமை அப்படி இருக்கு? ஆனா அப்பா நானும் போற ஒரு ஊரா கேள்வி கேட்கிறேன். என்ன யாரும் பதில் சொல்ற மாதிரி இல்ல. என்ன கேள்வி? ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல தாய்மார்கள் அதிகமா இருக்காங்க. சரி. இந்த தாய்மார்களுக்கு முதல் கேள்வி தாய்மார்களுக்கு. சரி. நான் கேட்கிற கேள்விக்கு யார் யாரு பதில் சொல்றாங்களோ இவங்களுக்கு பூரா தலைக்கு 300 ரூபாய் பரிசு உண்டு. நான் என்ன மைத்துக்கு தர்றேன்? அமைப்பாளர் சிவகுமார் கொடுப்பாப்ல. ஆமா நான் என்ன மைத்து தர்றேன்? இதே யார் யாரு பதில் சொல்லலையோ அவங்க ஒரு கோமாளி எனக்கு நீங்க 500 ரூபாய் தரணும். தம்பி ஒன்லி நம்மளை பொறுத்தல இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங்க்கு வேலையே கிடையாது. அப்ப உனக்கு அவுட் ஆகாதா? அவுட் ஆகாது. என்னை வின் பண்ணி தான் அடிக்கும். அப்ப அவுட் ஆகாது. ஆமா அத்தா தாய்மாரெல்லாம் கவனிச்சு கேளுங்க. போனா வராது, பொழுதுவான கிடைக்காது. 100 நாள் சம்பளம் காசு 300 ரூபாய் இப்ப கிடைச்சுன்னு ஒரே செகண்ட்ல பதில் சொல்லிட்டா. முதல் கேள்வி தாய்மார்களுக்கு. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச அழகான புருஷ மாதிரி, அன்பான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷ வேறு தாய்மாரோட கை தூக்குங்கத்தா. எத்தனை பேர் பாக்குறேன்? என்னடா ஒரு ஓட்டு கூட விடல. சிச்சுக்குங்கத்தா ஈண்டு. அப்பத்தா புழுக்குள்ள செயல் அப்பத்தா உனக்கு ஐயா வேணாமா? இந்த நினைக்குது என்ன மயத்துக்கு அவனை கட்டிக்கிட்டு நான் சித்திரவதைப்பட்டு போய் சேர்ந்தது பெருசுன்னு நினைக்குது. ஆனா இந்த ஆம்பளை நான் உண்மையிலேயே இந்த ஆம்பளை கோணம் இப்படி போச்சேயா? ஏப்பா ஏத்தா யாருக்கு வேணாமா? அதே புருஷன் வேணாம். சரி விடுங்க, எதுக்கு நம்ம எதுக்கு தோப்பிள்ள போய்கிட்டு. ஆனா என்னைக்குமே ஜெயிக்கக்கூடிய வர்க்கம் நம்ம ஆம்பளை சிங்க வர்க்கம் தான். எப்படி? சத்தியமா சொல்றேன். இவங்களுக்கும் பரிசு உண்டு. ஆனா கையில காசு தர மாட்டேன். ஒன்லி பொருளாத்தையும் கொடுப்பேன். 185 ரூபா கோட்டு, ஒரு 10 ரூபா தண்ணி கேனு, ஒரு கப்பு, ஒரு ஊறுகாய், ஒரு சைடிஸ். என்ன ஏப்பா பிளாக்ல விக்கிறியா? பிளாக்ல விக்க நான் தூக்கி நீ உள்ள ஓட்டு. பரிசு உண்டியா? பதில் சொன்னாங்கன்னா யாருக்கு? அவங்களுக்கு பரிசு, இவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்ல. யாருக்கு? பங்காளிமார்களுக்கு. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச அழகான பொண்டாட்டி மாதிரி, அன்பான மனைவி மாதிரி 7 ஜென்மமா சமாளிக்க முடியாது. ஒரு ஜென்மத்தையே கட்டி அழுக முடியல. மீண்டும் அடுத்த ஜென்மத்துக்கு அதே பொண்டாட்டி வேறு ஆம்பளை சிங்கம் பூரா கை தூக்குங்க. எத்தனை பேர் பாக்குறேன்? சவாசியா சித்தப்பா என்ன பாருப்பா சரக்குக்கா கை தூக்கல? உண்மையாவே சின்னத்தா பக்கத்துல உட்காந்துருக்கா இல்ல? அதே தைரியமா தூக்கி இருக்க இருந்தா தூக்க மாட்டேல. என்னையா நீங்க? ஆனா உண்மையிலேயே இவங்க ஊரா ஏன் கை தூக்கிருக்கான்னு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களுக்கு கிடைச்ச எலிச்சாச்சிரிக்கு மாதிரி எவனுக்கும் கிடைக்க மாட்டாங்க. அங்கே கை தட்டுற பாரு. ஆனா நான் ஏன் 2 கை தூக்குனேன்? விஷயம் இருக்கியா? எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரிலாம் இந்த உலகத்துல யாருக்கும் அப்படியே பொண்டாட்டி கிடைக்காதியா? சத்தியமா சொல்றேன். பவுடர் போட்டு போய் சொல்லக்கூடாது. ஒரு புருஷன் கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கிறேன்னு, எப்படி பாசமா நடந்துக்கிறேன்னு அப்படிங்கறத என் பொண்டாட்டி எடுத்து எல்லா தாய்மாரும் ட்ரைனிங் எடுக்கணும். கொடுத்து வச்சா இல்லையா நீ? ஆமா. இப்படி இப்ப நம்ம நத்த மகன் நாடத்துக்கு வந்திருக்கோம். மிஞ்சி போனா குறைஞ்சது ஒரு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு போயிருவான். ஆனா இதே மீமிசியில ராமேஸ்வரம் கடல் தாண்டி போன முச்சுங்களே வீட்டுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 3 மணி 4 மணி ஆயிரும்பா. வீட்டுக்கு தாண்டா 4 மணி ஆயிரும். ஆனா 4 மணி ஆனாலும் நான் வீட்டுக்கு போறேன் தட்டிக்க என் பொண்டாட்டி சாப்பிடாம எனக்காக பட்டினியா கிடப்பாயா? ஆஹா கொடுத்து வச்சா இல்லையா? அப்படி மாமா எங்க அக்காவை நாங்க அப்படி வளர்த்திருக்கோம். போடா வெண்ண மைத்த புடுங்க போமுண்டா போ. என்ன அக்கா இப்படி நம்ம அக்கால மைத்த புடுங்கனாங்க. அக்கால மைத்த புடுங்க. ஏன்டா நீ அக்காவை குனி வச்சா தைய சும்மா இருப்பா. நீ வேற எரிச்ச மசல கலப்ப கூடாது. சிங்கமியா என் மருமக
மைத்த புடுங்குச்சு. ஏன் ஓமுண்டா போ. ஏ என்னைய பெருமையா சொன்னேன் பார்த்தேன். 4 மணி இல்ல போய் 5 மணி ஆனாலும் நான் வீட்டுக்கு போய் சோறு நான் போய் உழ வச்சாதான் சோறு திம்பா அதுக்கு பேசாம படுத்தேன் கிடப்பா. நாசமா போச்சு. என்ன நான் வீட்டுல சோறு ஆகி கொடுக்குறேன், என் தம்பி மிருதங்காரன் போய் வீட்டுல பொண்டாட்டிக்கு பாவாடத்தை வச்சு கொடுக்குறியா? இவ்வளவுதான் வித்தியாசம் தம்பி. பொண்டாட்டிக்கு செய்யறதுனால யாரும் தப்பா இருக்க கூடாதியா. தாய்க்கு பின் தாரம் தானே சொல்லிருக்காங்க. பொண்டாட்டிக்கு செய்யணுமா? பொண்டாட்டியும் செய்யணும். என்ன செய்யணும்? ஆமா மைத்த புடுங்கணும். நீ பேசாம இருப்பா. நீ அப்படி மட்டும் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நாடகம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்குது நோட்டீஸ் பண்ண தெரிந்திருந்தாலும், இந்த நாடகம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது நோட்டீஸ் பண்ண தெரிந்திருந்தாலும் சொல்வது என் கடமை, கேட்பது உங்க பொறுமை என்ற காரணத்தில் என்ன கருத்திலும் பொன்னாக வழங்கக்கூடிய நமது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் நடுமண்டலம் கிராமம் புதுப்பட்டி ஊராட்சி ஆத்திப்பட்டி கிராமத்தில் அமர்ந்து அருள்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ நாச்சியம்மன் அன்னதான விழாவை முன்னிட்டு நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழும் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் சூத்திரம் மச்சம் சுக்குல வச்சேன். உனக்கு அப்படி கேட்டிருக்கா தம்பி? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இதுல மச்சம் இருந்தா யோகமா. எனக்கு உடம்பே மச்சம் மாத்தே இருக்கு. மச்சம் ஒரு விட முழிச்சு பாருங்களேன். என்னை முழிச்சிட்டு போனதால 4 பல்லு கீழே விழுந்துச்சு வண்டியில விழுந்து வச்சு அந்த இடத்துக்கு வர மாட்டேன்டா. நிகழும் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள் 24/7/2020 வியாழக்கிழமை இரவு 10 மணி கோவில் மக அமைந்துள்ள வண்ண முன்னிலை சிங்கார கலைஞர்கள் நீ ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நாடகங்களுக்கு பங்கு பெறக்கூடிய ஸ்ரீ சத்யவான் சாவித்திரி என்ற நாடகம். செருப்பு இருக்குல்ல, செருப்புட்டே அடிப்பேன். என்ன நடக்குது? நல்லா பாடுறா, கண்ணு தெரியாது. ஐயப்பா, அது அந்த நாடகம் போட்டாங்க. ஏய் நல்லா பாரியா, மாத்திரைக்கு பிறந்தவனே. யமதர்மே வந்த எருமை கண்டுக்குட்டி அத்துக்கிட்டு போயிருச்சான். அதை புடிச்சிட்டு வரும்னு யமதர்மே ஓடிட்டாப்ல. மேலைக்கு வச்சுக்கணும் இருக்காங்க. அதை கூட்டி போற பாடு பெரும்பாடுற நீ வேற. ஆமா, நீ ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நாடகர்கள் பங்கு பெறக்கூடிய சிறு வள்ளி திருமணம் சொல்லக்கூடிய புராண வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர் சிகாமணிகள் செண்டரமிழா சிறப்பு பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி அருமையன்னர் நமது கரடிப்பட்டியைச் சேர்ந்த PK சிவகுமார் அவர்கள் இவர்கள் மேலே வேலன் வேடன் விருத்தனாக தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக இசை குயில் இன்னிசை ராணியாண்டு நாடு மல்லார் பெற்று வரக்கூடிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தின் இன்றைய முதன்மை செயற்குழு உறுப்பினருமாகிய அருமை சகோதரி மதுரையைச் சேர்ந்த GM கலையரசி அவர்கள் இவர்கள் மேலே சிறு வள்ளியாக ஜொலிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று இவரா, இவருக்கென்று பாட்டா, முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்தி ஆகவும் சொல்லிக்கொண்டு கச்சை கட்டி ஒத்த காலிலே வேனிலே தூக்கி கொண்டிருக்கும் அருமையன்னார் நாதகான பேரரசு கீழூரை சேர்ந்த KPS ராதாகிருஷ்ணன் அவர்களை வெறுமலையிலே நாரதாக உங்க முன்னால் சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். சாமம் 6 மணி ஆச்சுன்னா வண்டி எடுத்து கிளம்பி நாத்தத்துக்கு வந்துட்டாங்க. வெள்ளக்காமத்துல அடி உனக்கு. அதுக்கடுத்தபடியாக நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கும் பாடுகின்ற பாடலுக்கும் தகுந்தாப்புல இசையமைக்கு வந்திருப்பவர் தமது இன்னிசை கானத்தை மெலிசை பாடக்கூடிய எங்களுக்கெல்லாம் நாடகத்தின் வழிகாட்டி எங்களுடைய நாடக ஆசிரியர் அருமையப்பா திரியடகத்தைச் சேர்ந்த DM பாலமுருகன் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரமாகிய எங்களை மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினருமாகிய திரியடகத்தைச் சேர்ந்த TM கல்யாண சுந்தரம் அப்பா அவர்களை இவருக்கு மனையிலே ஹார்மோனியம் அண்ட் பின்பாடல்.
பலே பெட்டிக்காரு கெட்டிக்காருதாயா. இந்த கைதட்டின 2-3 தமிழருக்கு மட்டும் நன்றி. அப்புறம் பூரா கேரளாவிலையும் கர்நாடகத்துலேருந்து வந்திருப்பீங்களோ அப்பா. நீங்கள் பாடின பாட்டு வந்து பூரா இந்த பூரா வயசானவங்களுக்கா வாய்ச்சிங்கல்ல, ஆடலுடன் பாடலை சேர்த்துன்னு வாய்ச்சிங்கல்ல. இந்த பாட்டு வந்து எங்கள் அப்பா சித்தப்பா பூரா வயசானவங்களுக்கு ஏற்ற பாட்டு. எங்கள் இளவடத்துக்கு 90 கிட்ஸில் எங்களுக்கு காதல் பாடுற மாதிரி பாட்டு. அப்படித்தாண்டா இந்த தமிழில் சொல்கிறீ, நீ இங்கிலீஷில் சொல்கிற. 90 கிட்ஸ் நீ போய் என் சின்னதாளுக்கு முத்தம் கொடு. இந்த 90 கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அந்த காதல் பாட்டு, இளையராஜா பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டு வாசிங்க. அதுக்குதான் அப்பா வேணும்ன்றது பார்த்தீங்களா. இதா கூவுற இந்த என் தங்கப்புல சொல்லுது கூவுற கோயில், அதுக்குதான் 90 கிட்ஸ்னு சொல்றது. ஆமா. அதுக்கு அடுத்தபடியாக கோடியடி மிருதக சக்கரவர்த்தி மின்னலடி வேங்கின பல பட்டங்களை பெற்று வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் எங்களது உயிரின் மேலான மதுரை தமிழ்நாடு நாடு அழகி சங்கத்தின் இன்றைய தலைவருமாகிய அருமையப்பா அரச உலகத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அவர்கள் மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அத்தனை மாணவர்களை சிறந்த மாணவர்கள் விளங்கக்கூடிய செல்ல பிள்ளையாக விளங்கக்கூடிய அருமை தம்பி நமது மேலூர் அருகாமல் இருக்கக்கூடிய கூத்தப்பன் பட்டியை சேர்ந்த KP பொன்மணி அவர்கள் மிருதகன் டோலகன் தபேலா.
ஆனா உண்மையிலேயே இவங்க வாத்தியாரு ஜெயப்பா எவ்வளவு ஒரு வாத்தியாருன்னு எவ்வளவு வாத்தியக்காரன்னு எல்லாத்துக்கும் உலகத்துக்கு நாடறிஞ்ச விஷயம். ஆனா அப்பேற்பட்ட மாணவர் வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம சும்மா லேசில் விடலாமா? அப்போ பெட்டிக்காரக்கே சோதனை பண்ணவே நான் ஒன்னே விடுவேனா? வேற ஒண்ணும் இல்ல. ஜெயப்பா எப்படி வாத்தியம் வாசிப்பாருன்றது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா தாய் 8 அடி பஞ்சா குட்டி 14 அடி பாயனு. நீ எத்தனை அடி பாய்ன்றது இவங்க பூரா கைதட்டுற விஷயத்துல வச்சுட்டே இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இசைஞானி இளையராஜா எத்தனையோ பாட்டுக்கு மெட்டு போட்டிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அவர் பாட்டை கேட்டாலே அழுகிற புள்ள கூட அழுக நிப்பாட்டினேன். அப்ப இப்படி பாட்டெல்லாம் போட்டிருக்காருல்ல. இப்போ ஒரு சின்ன ஒரு சோதனை என்ன அப்படின்ட்டா, தம்பி நான் பின்னாடி வரதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன், பாத்துக்குருவான். எல்லாத்துக்கும் சோதனை இருக்கு. உனக்கு இருக்கு, ஆல்ரவுண்டுக்காரனுக்கு இருக்கு. அவன் நம்புற என்ன அவன் நான் சொல்ற பாட்டை நீ வாசியா? என்னடாவா சண்டைகள் இல்ல, உன் திறமை என்னங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. இந்த 1000 தாமரை மொட்டுக்கலைன்னு ஒரு பாட்டுக்கு போட்டுக்காரா இல்லையா? அலைகள் ஓய்வதில்லை, அலைகள் ஓய்வதில்லை. அழகர் போயிட்டாரா? அழகர் ஓய்வுல குரங்கு நடிச்சான். அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு படத்துல இருந்து போட்டுருக்காருல. 1000 தாமரை மொட்டுக்கலைன்னு பாட்டு. அதுக்கு முன்னாடி வர அந்த மியூசிக் வாசியா? அதெல்லாம் விட்டு கொள்ள மாசம் ஆச்சுடா. அது தட்ட சொல்றியா? தட்டிடுவான். அப்படியே வாத்தியார எல்லாரும் தட்டுறீங்களாத்தா? அதெல்லாம் தட்டுவாங்க. தட்டுங்க இப்ப எல்லாரும். இந்த மொத்தமா அடிச்சாங்க. ஆனா இதோட விட மாட்டேன். இப்போ இன்னொரு பாட்டு வச்சிருக்கேன். இந்த பாட்டு வாசிக்க முடியாது. வேற ஒண்ணும் இல்ல. இரு, இந்த பாட்டுக்கு வாசி. இப்ப ஒரு பாட்டு தெரிஞ்ச பாட்டு வாசிக்கணும்னு சொல்லிடுவாங்கல்ல. வேற ஒண்ணும் இல்ல. இந்த வனமெல்லாம் செண்பக பூன்னு பாட்டு பாடு தெரியுமா? கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க எல்லா பூவையும் வர்ணிச்சு பாடி இருப்பாரு. அந்த பாட்டுக்கு ஒரு நடை வாசி. ஆமா, உண்மையிலேயே உங்க வாத்தியார் 8 அடி வந்தா 28 வீடு வாய்வடா. 28 அடி வாய்வே. நீ வீடுன்னா வேற மாதிரி போயிரு. அதுக்கு அடுத்தபடியாக இங்க அதுக்கு அடுத்த மாப்பிள்ளைக்கு இருக்கு வச்சிருக்கேன். அவருக்கு சரக்கு மைத்த புடுங்கனே அவருக்கு இருக்கு. ஒன்னே மாதிரி அவருக்கும் சோதனை இருக்குல்ல. இப்ப நம்ம பகுதி எப்பேற்பட போய் சும்மா வந்தோமா போனோமா காசு வாங்கணும் இருக்கலாமா? அவன் திறமை என்னன்னு வெளியே தெரியணும்யா. இங்க விவரங்க மேடைகளே. ஆல்ரவுண்ட் மாஸ்டர், ஆல்ரவுண்ட் மன்னர், பலவாத்தியமான பலவாத்தி புகழ் அருமை தம்பி, காதல் இளவரசன். ஆமா, இன்ஸ்டாகிராம் புகழ். எப்படி உண்மையில இந்த ஜி தமிழ் டிவி யாரும் பாப்பீங்களா? அப்போ எல்லாருமே ஜி தமிழ் டிவி பாக்குறாளுங்க. கூடிய விரைவில் ஜி தமிழ் டிவியில வரப்போறேன். என்ன கைதட்டுற? எதுக்கு? படம் நடிச்சு இல்ல, இந்த சொல்லுவெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி வருதுல, அது ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டு வரப்போறியாவே. ஐயா, 10 குடும்பத்தை கெடுத்துட்டியான், 9 குடும்பம் மறைச்சிட்டியான், ஒரு குடும்பம் தெரிஞ்சு போச்சு. டிவியில வரப்போறேன். அருமை தம்பி, நம்ம திருப்பூர் அருகாமல் இருக்கக்கூடிய
எஸ் கல்விமனையை சேர்ந்த கே சக்திவேல் அவர்கள் வேறு ஆர்டர் காட்டுவார்கள். வருவேன். அதுல வந்து மாமாவும் நீங்க 2 மாமா வந்து வருவீங்க. ஆமா, செருப்பு அடிக்கிறதுக்கு வருவோம்ல தப்பு பண்றவனுக்கு. கூட வருவீங்க. சரக்கு குடிக்காதீங்கடா, சாராயத்தை குடிக்காதீங்கடா, நரம்பு சுலுக்கிக்கிறோம்னானு எவன் கேட்கிறேன். இப்ப தாண்டா ஓல்டு கோட்டை போட்டிருப்பேன் போல. கை தட்டாதீங்க. இப்போ இன்னும் இவனுக்கு சோதனை வச்சிருக்கீங்க, அதுக்குள்ள தட்டினா எப்படி? சும்மா மாடு அவுத்து விட முடியுமா? வேற ஒண்ணுமில்ல. இப்போ தம்பி மாப்பிள்ள, ஏன்னா உங்க வாத்தியாரும் பெரிய வாத்தியார் தான். கே சத்தியவேன்னா எத்தனையோ மாணவர் உருவாக்கி வர்றேன், ஒன்றும் பிரச்சனை, நல்ல வாத்தியார் இருந்தேன். அவரோட மாணவர் நீயே, உங்களோட சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு. ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல வந்து நாச்சியம்மனுக்கு வந்து திருவிழா நடக்குது, சாமி ஆட்டம் நடக்குது. மைத்த புடுங்குறேன். இங்க சாமி இறக்கி ஆகணும். சாமியாரவ கச்சை கட்டி ரெடியா நிக்கிறாங்க சாமி இறக்குறதுக்கு. இந்த கொட்டடிக்கு வந்த தவுளுக்காருக்கு வந்து வயித்தால போயிருச்சு. முதல் நாள் சாப்பிட்டு விரல வச்சு அடைக்க விட்டு போய் நீ அல்ல முன்னாடி இறக்கி போயிருச்சு. அவன் அம்மா பக்கம் போயிட்டான். இங்க சாமி இறக்கி ஆகணும். அறா சாமி ஆட்டாடி அறா பாப்பான். ஆமா நாய் வெட்டுது. சபாசிரா. ஆனா இதோட விட மாட்டேன். அடுத்து நம்ம ஊர்ல கரகாட்டம் நடக்குது. நடக்குது. ஒரு 55 வயசுல 5 பொம்பளை அதுக்கு ஆடுறாங்க. சரி சின்ன பிள்ளை இளவட்ட பிள்ளையா இருக்க, சரி ஓன் தோதுக்கு வர்றேன். ஒரு 13 வயசுல 10 பொம்பளை பிள்ளை ஆடுதுங்க கரகாட்டம். என் மகன் மாதிரி. ஆமா, என் மகன் மூத்திரத்தை குடிக்காத உனக்கு அறிவு வராதுல. என் மகன் மாதிரிதே ஒரு 13 10 பிள்ளை ஆடுதுங்க 13 வயசுல கரகாட்டம். எப்படி அடுப்பீங்க? பரவாயில்ல, எல்லா சொன்னாலும் வாசிக்கிறானே. அவசரப்படாங்க ஸ்டெப்பு. இன்னொரு நடம் இருக்கு, இது இவன் இல்ல, இவங்க வாத்தியாரே வந்தாலும் வாசிக்க முடியாது. அப்ப நட நான் ஒரு நட வச்சிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல,
எங்க ஊர்ல எங்க அப்பத்தாவோட தங்கச்சி சின்ன அப்பத்தா ஒண்ணு இருக்கு, பேரு காத்தாயி. வயசுக்கு வந்து கிட்டத்தட்ட 65 வயசுப்பா. முந்தானத்தான் வயசுக்கு வந்துச்சு. ஏய் வயசுக்கு வந்துச்சா? ஆமா. என்னையா சொல்ற? கடவுள் விட்ட வரம் அது 65 வயசுல வந்திருக்கு. அதுக்கு தாய் மாமன் ஒருத்தர் இருப்பான் பாரு, அவனுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 88 வயசு. காலையிலேயே பிளாக்ல 2 கோட்டர் வாங்கி குடிச்சிருப்பான் போல. 25 கிலோ அண்டாவை பித்தாள் அண்டாவை தூக்கிட்டு சீரு கொண்டு வரான்டா கிளவிக்கு. எப்படி கொண்டு வர்றேன்? அடிடா 85 வயசுல வயசு வந்ததுக்கெல்லாம் வாசிக்கமானே. வாசிச்சுட்டே ஆகணும். எப்படி வாச்சாலும் சரி. உங்க உன் திறமைய பாக்குறேன். இப்ப என்ன வாய்ச்ச கை தட்டிய? வயசுக்கு வந்ததுக்குமா வாசிப்பாங்க. ஆனா இப்படி ஒரு கிருத்தம் வாசிக்கல. அதுதானே நல்லா இருக்கு வயசான. ஆனா தம்பி அதெல்லாம் வாட்செல்லாம் குத்தம்ல. இந்த சீர் கொண்டு வந்த தாய் மாமே அந்த 85 வயசு கிழவே அந்த ஆள் எங்க இருக்காப்ல தெரியுமா? இங்க திண்டுக்கல் மத்திய ஜெயில இருக்காப்ல. ஏன் சீரு கொண்டு வந்தாருல, ஆமா, வரும்போது போதையில கல்லு தடக்கி அந்த அண்டா வந்து கிளவி மண்டையில விழுந்துருச்சு. ஐயோ கிளவி சேர்ந்துருச்சு. இவனத்தையும் கொலகேசில உள்ள ஓட்டுட்டாங்க. இது தேவையா? நான் உங்களுக்கே வாசிப்பேன். எனக்கு வாசிப்பியா? எனக்கு வாசி பாப்பா. உங்களுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுது, தின்னு செத்து போயிடுறீங்க, அதுக்கெல்லாம் வாசிப்பேனே. நேற்று புல்வாக்கரையில் டீ கடைக்கு பக்கத்தில் ஒன்றுக்கிட்டு இருந்தேன் பொசுக்குன்னு போயிட்டேன் பரத. ஆனா நான் செத்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க 4 பேர்த்தையும் கூப்பிடாம போக மாட்டேன். கூப்பிட்டுட்டு போய் மேல 4 பேரும் உன்னை தூக்கிட்டு போகணும்ல, கூப்பிட்டு வேணும்ல. உங்க எல்லாத்தையும் மேல கூட்டு போய் மேல ஒரு நாடகத்தை குறைய முடிக்காம விட மாட்டேன் நான். ஆமா, அதுக்கு அடுத்தபடியாக ஆமா அங்க இருக்காங்க, நிறைய இருக்காங்க மேல. ஆமா, அதுக்கு அடுத்தபடியாக இங்கே வண்ணமயமா சீன் சமைத்து எங்களுக்கெல்லாம் தாயின் தாய்மா வழங்கக்கூடிய தாளத்தை செய்ய வரைந்திருக்கும் அருமை மாப்பிள்ளை நமது சரி விட்டு கோவப்படுறியா அருமை மைத்துனர் எங்க ஐத்த புருஷன், வருங்கால எங்க அக்கா புருஷன், சாமிரத்தை சேர்ந்த நாகராஜ் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். நான் டான்ஸ் சொல்றேன், அதுக்கும் தட்டின மாதிரி ட்ரைசிக்கல் தட்டின மாதிரி சீன் அண்ட் தாளம். நாகராஜ் அவர்கள் இவருக்கு முன்னாடியே டான்ஸ் அண்ட் காமிக். எப்ப சொல்றேன் பாருங்க, சொல்லி ஒரு மணி நேரம். ஆமா, வாசியா என்ன பேரை சொல்லணுமா? சாமிநாதத்தை சேர்ந்த நாகராஜ் அவர்கள் இவருக்கு மேலே சீன் அண்ட் தாளம். எல்லாம் கை தாளக்கார் கை தட்டுங்கப்பு. சில ஊர்ல உண்மையிலேயே சில ஊர்ல வந்தா தாளக்காரன் தாளமே போட மாட்டாங்க. ஒரே ஒரு செயின் ஜப்புன்னு போட்டு பையில விட்டு உட்காந்துக்கிருவான். 2வது 78 சேர் போட்டுக்கிருவாங்க உட்கார்றதுக்கு. விடிய விடிய தாளம் போட்டு தகட்டி எரிஞ்சிருவாங்க. ஆனா என் மச்சான் நல்ல பணியார சட்டி மாதிரி குத்து சட்டி மாதிரி இருந்தாலும் விடிய வரைய உட்கார மாட்டாப்புல. சத்தியமா சொல்றேன், இப்போ இந்த சேர்ல இருந்து வெளியே போட்டுருங்க. ஆமா, மூளை இல்லைன்னா உட்கார்ந்துருவாரு, மூளை இருக்கனால உட்கார மாட்டாப்புல. ஆமா, அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில் உணவு உபசரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் உண்மையிலேயே ஏன்னா சாப்பாடு எவ்வளவு செலவு பண்ணி பண்ணிடலாம். இந்த பரிமாறுறாங்க பார்த்தீங்களா, சரி தாய்மார்கள்லாம் உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாது. ஒரு தாய்மா ஒரு அக்காலாம் வந்து சாம்பாரை இலையில ஊற்றுனா தலையில ஊற்ற தெரிஞ்சிச்சு. பதட்டத்தில் நான் ரசத்தை ஊற்ற வச்சுருந்தேன், எனக்கு ஊற்ற சொன்னா பாமா சாம்பாரை பதே வாங்குறேன், இப்போ இலையில ரசத்தை ஊற்றிருச்சு. யாரு கேட்டோம்னு தெரியல. அருமையான முறையில் உணவு உபசரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களை கலை குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கடுத்தபடியாக நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்லத்தலையை எடுத்துட்டு போது மைக்ஸியாட் கோக்சியான்னு சொல்லக்கூடிய சென்றாடுமெல்லாம் தனக்கு நகர் தான் வெற்றி மனசு போல கொண்டு வரக்கூடிய ஸ்ரீ பாண்டியன் ஆடியோஸ்
துவாராபதி துவாரபதி துவாரபதி நான் 3ஆம் புல கூட படிக்கல. அதுதான் படிச்ச வழியா கல்யாணம் பண்ண கேட்டா நாடகாரனுக்கு ஒரு வே கல்யாணம் பண்ணி தரேன். வந்தாலும் மைக் செட் நல்லா இருந்தாத்தே அவங்க பேர் வாங்க முடியும், இல்லைன்னா சரியில்லைன்னு பேருவாங்க. அப்பேற்பட்ட அருமையான மைக் செட்டு, ரொம்ப நன்றினே. விடி வரைக்கும் இந்த சுறுசுறுப்பு அப்படியே இருக்கணும். என்ன தலைவரே, துண்டு போட்ட தலைவரே, நீ வாடகை அப்படியே எதுவும் நோக்கத்தில் போயிடக்கூடாது. விடிஞ்சதுக்கு அப்புறம் மற்றதை எதாவது அப்புறம் பார்த்துக்குருவான். ஒரு நாளைக்கு மட்டும் இறுக்கி கையில் பிடிச்சிக்க. இல்லை எல்லாத்தையும் தான் ஆசை பாசம் எல்லாத்தையும் தான். ஆமா. அதுக்கு அடுத்தபடியாக நாடக அமைப்பு எங்களை எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் நாடக அமைப்பாளர் என்ற வரிசையில் முன்னே இருக்கக்கூடிய எங்களை எல்லாம் தெரியாம கூட்டி வந்துட்டாப்புல அப்படிங்கிற தாளாக்காரன் இருக்கட்டும், பரவாயில்ல. அருமையான அமைப்பாளர், அருமையான ராஜ நடிகர், நமது எம் கரடிப்பட்டியை சேர்ந்த கே சிவகுமார் அண்ணன் அவர்கள் நாடக அமைப்பாளர் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகம் இவர் எந்த நாடகமாக இருந்தாலும் சரி குறைந்த செலவில் சிறந்த அழைப்பு நடத்தி தருவார் 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதுக்கடுத்தபடியாக இப்போதைக்கு ஆத்திப்பட்டி கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எஸ்டி பிரிண்டர்ஸ் நத்தம் செல்போனு 94 430 25 966 கீழே கீழே போடல, நம்பர் கீழே போட்டிருக்காரு. ஆமா, எல்லா பேரும் சொல்லிட்டேன், பெரிய கரைச்சூரம் நினைப்பு. எல்லா பேரும் சொல்லிட்டேன் தம்பி, என் பேர் சொல்லிச்சு வேலை முடிஞ்சு வச்சியா. ஓம் பேர் ஆரியா கேட்டது ஏன்டா? அதே தங்கச்சி பேர் சொல்லிட்டுலடா, கலையரசி பேர் சொல்லிட்டு. ஓஹோ, ஓனோன்னு இப்ப அங்க வகுதாக்க டான்ஸுக்காக இப்ப சொல்லிடுவா. கண்ணத்துல இருக்குப்பா, பேரை சொல்லிடுறேன். வேற என்ன கிண்ணத்துல வைக்க சொல்றியா? முடிஞ்சா வச்சுக்குங்க, நான் என்னத்த செய்ய. ஆடல் அரசி அப்படியே சுந்தரி கவர்ச்சி கண்ணி சும்மா பரவல ஒரு 15,000 லிட்டர் பிடிக்கும். காண்பால் மருத கவியலுக்கு இளஞ்சிட்டு புத்தமது மல்லிகை மொட்டு பூத்துக்களுக்கு பொது ரோஜா நாட்டிய தாரகை நமது நத்தம் பக்கத்தில் இருக்க அருகாம இருக்கக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த ரம்யா ஸ்ரீ அவர்களை வரைமொழியிலே டான்ஸ் அண்ட் காமிக் ரம்யா ஸ்ரீ நடப்பினிலே ஆடும் சொல்ல மறந்து விட்டு அடியாத்தி வாத்தியாரே பாடம் சொல்ல மறந்தவன் முக்கணியே சக்கரையே ஒத்தையிலே நிற்கிறியே வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ ரம்யா ஸ்ரீ நடப்பினிலே பாட சொல்ல மறந்து அந்த புள்ள எனக்கு போட்டிருக்கா உனக்கு போட்டிருக்கா? 2 பேரும் சேர்ந்தே போட்டிருக்கு. அதெல்லாம் கிடையாது, பப்புனுக்கு தான் டான்ஸ், பெட்டிக்காருக்கு டான்ஸ் கிடையாது. எனக்கு நான் சொன்னா நீ வெளியே வரக்கூடாதுக்காக உள்ள வெளியே வந்து டோல் கேட் போட்டு வச்சிருக்கான். 4 பேர் இங்கிட்டு வரக்கூடாதுக்காக. பேய போய் இறங்கி ஏன் தம்பி பொம்பளை பிள்ளைக்கே இப்படி வாசிக்கிறீங்க? அண்ணன் பேரை சொன்னோன்னு உனக்கு தூள் கிளப்பிடுவாங்க. முடிச்சானே இருக்கணும், பரவாயில்ல. ஆமா, உங்களை முன்னால் பேசிக்கொண்டும் நடத்தி கொண்டு மகிழ்ச்சிகள். நல்லா பேசுறீங்க, நல்லா சிறப்பா பேசுறீங்க, பொறுமையா சொல்லுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? நான் இன்னைக்கு அவசரப்பட்டேன். உங்கள் முன்னால் ரசம் ஊத்தி தானே சாப்பிட்டியே? சாம்பார் ஊத்தி பேசிக்கொண்டும் நடித்து கொண்டு மகிழ்ச்சிகளில் உங்களை எல்லாம் தெரியுது. நடிக்கிறது பேசுற உன் பேர் என்னன்னு கேட்டேன். இல்லாத பேசக்கூடாதுல்ல, சரியா சொல்லணுமியா? பேசுனா வாக்கி கேடு, வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா உடம்புக்கு கேடு. உன் பேர் என்ன அதை மட்டும் சொல்லு, தேவையில்லாத பேசக்கூடாது.
பறக்குன்னு சொல்லியா நேரம் முதல்ல அட போங்கயா. ஏய் சொல்லி பாப்பா பொண்ணு தாயி அந்த பிள்ளைய சொன்ன மட்டும் இழிச்சுக்கிட்டு பாருன்னா என் பேரை சொன்ன மட்டும் உனக்கு வந்து இது ஈச்சி புடுங்குதாக்கு. சாப்பிட்டேன் இப்படி ஒரு ஆள. விருதுநகர் மாவட்டம் அங்க இருக்கு. விருதுநகர் மாவட்டம்லாம் தெரியும், மாவட்டம்லாம் தெரியும். பேர் என்ன? திருச்சுழி தாலுகா. ஏய் மடப்புறம் காலி. என்ன காசு ஓட்டி வரப்போறியா? அங்க கூட கால சோழியை முடிச்சு போறாங்க. அதுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மடப்புறம் அருகாமல் இருக்கக்கூடிய புல்வாய் கரையை சேர்ந்தே. ஐயோ என்னது நீ ஏன் உயிர் ஒரு மாதிரி கத்துற? என்னமோ சொன்னீங்க புல்லா சாப்பிடுறேன் என்னமோ சொன்னீங்க. புல்வாய்க்காரன் ஊரு வேற சொன்னேன். சரி சரி என்னை கேவலப்படுத்துற பெட்டிக்காரன் ஒருத்தன் அவன் உள்ள கிடைக்க. புல்வாய் கரையை சேர்ந்த ஏஆர் பொன்னுவிழாக்கன் பப்பன் பால வேடங்களை தோண்டி நடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அப்படி சொல்லாத. இந்த ஒரு பிள்ளைமன் தட்டு நன்றித்தா, நீ மட்டும் தட்டி இருக்க. ஏன் இப்படி மயான அமைதியா இருக்கிய? என்ன காரணம்? ரசிக்கிறாங்களா? போப்பா, நீ ஒரு மனுஷன் நல்லா ரசிச்சாக பாத்தியாரே பா சப்பா. தேன் துண்டை வச்சு தொடப்ப வேற அதிசயம் மயிரா. என்னப்பா ஒரு பாட்டு படிங்கப்பா மயனை நினைச்சு. மயனை தூக்கி ஒரு பாட்டு. அம்மா நத்த வராம பைபாஸ் இப்படி தானே வந்தோம். இல்ல பைபாஸ் கீழே தான் வந்தோம். யாரு யார் செத்து போனா? நொப்பதா புருஷன். என்னது? ஏய் என்னையா ஒரு பாட்டு படியா? சரி சில்லற காசு இருந்தா கொடுத்து கேட்கிறேன். ஒரு 2 ரூபா சில்லற காசு இருப்பா. எனக்கு பாட்டு பாடாம போக மாட்டேன். அதான் அந்த பிள்ளைக்கு மட்டும் பாட்டு பாடுறாங்க, நான் மட்டும் இழிச்சா போயலா? என்னது பாட்டுல காணமா உள்ள வச்சுருவா? நீ வேற ஐயோ அதையோ சொல்லு. நான் தான் விட்டு 6 மாசம் ஆச்சு. ஒரு பாட்டு பாடுப்பா. சரி சரி சரிப்பா சரிப்பா. நான் போவே மாட்டேன். நீ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நீ இப்ப என் பேரை சொல்லிட்டு பாட்டு பாடணும். சரி சரி நான் பாடாம நான் போவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி. சரிப்பா செருப்பு கொண்டு எரிஞ்சாலும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். உனக்கு வந்து இப்போ என்ன செய்யணும்? எனக்கு ஒரு பாட்டு பாடணும். என்னைக்கு பாடணும்? நெல்ல அடுத்த வருஷம் வந்து பாடு. சரி ரைட். நான் இப்போ போயிடுறேன். பாட்டு பாடணுமா? பழைய பாட்டா புது பாட்டா? உங்க நோக்கம் ஜோடி பாட்டா சிங்கிள் பாட்டா? அது உங்க சௌரியம். இந்த பழைய செருப்பா புது செருப்பா? எதுக்கு என்ன எடுத்து அடிக்கவா? இல்லப்பா பாட்டு தானே உனக்கு வேணும். என்னத்தையாச்சும் பாடி தொலைவே. நீங்களா வீட்டுக்கு போங்க. நாட முடியும் ஒரு வருஷம் கனிரசமே. உனக்கு பாடுற இப்ப சென்றவனை கேட்டால் வண்டி விடியுமார், வந்தவனை கேட்டால் சென்று விடியுமார், சென்று விடியுமார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. ஏப்பா எரிக்கிறதா புதைக்கிறதா? இல்லப்பா அனாதை பணம் தூக்கி போட்டு போங்க பாங்கிட்டு. மண்ணெண்ணெய் ஊற்றி அரிசி வந்துச்சு ஓடி போயிடுவாங்க. பெட்ரோல் ஊற்றிருங்க, அப்பதான் குப்புன்னு பிடிக்கும். சரி உன்னாலே முகம் பார்க்காத முகத்தை பார்க்க அரிசியில் வயல ஓட்டு போங்க. உன் கூட வந்ததுக்கு அதைத்தான் செய்யணும். சாப்பிட்டு எங்க அண்ணன் பேசுற மரியாதையா உள்ள ஓடான்னாரு. அவ கேட்டுனா உள்ள போயிருக்கணும். நான் நின்றது என் மேல தப்பு. நீ உள்ள போகணுமா? ஏத்த அந்த பழைய செருப்பு இருந்தா கொடுங்களே. எதுக்கு வைக்க போறியா வியாபாரத்துக்கு? என் தலையில நானே அடிச்சுக்கிறேன். இருக்கட்டும் தான் இருந்தா பரவாயில்ல. ஏன்னா தத்துவ பாடல் கண்டிப்பா இதெல்லாம் கேட்க முடியுமா? இதெல்லாம் கேட்க முடியுமா? நான் செத்தா எப்படி கேட்க? அதுக்காட்டி இப்பவே உனக்கு குழி தோண்ட சொல்லலை நான். சரியா? இதெல்லாம் தத்துவ பாடல். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை ஒரு மசரும் இல்ல. செஞ்ச பாவம் புண்ணியம் மட்டும்தான் வரும். மனுஷன் வாழ போறது கொஞ்ச நாள். நம்மளாம் உயிரோடு இருக்கும் மனசு பால் வாத்த மாதிரி குளிர்ந்து கிடக்கு. இப்படிலாம் பாட்டு பாடணும். நன்றி இருக்கட்டும் பரவாயில்ல. அதனால உள்ள வனத்தை பொம்பளை வழியா அனுப்ப முடியும். அதுக்கு முன்னாடி
மனிதனா பிறந்தா ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். தயவு செஞ்சு யாரு வேணாலும் வேலைக்கு போங்க, போகாம இருங்க, அது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தம்பி சொல்றேன், உங்க பிள்ளையாட்டம் கேட்டு நடந்துக்குங்க. பெத்த தாய் தகப்பனை மட்டும் கடைசி வரைக்கும் கண் கலங்காம கஞ்சி ஊத்தி பாத்துக்குங்க. உலகத்துல தெய்வத்தை யாரும் நேரில் பார்த்தது இல்லை. நம்ம கண்ணுக்கான பார்க்கக்கூடிய தெய்வங்கள் யாரு அப்படின்னா நம்மளை பெத்த அம்மா அப்பா மட்டும்தான். அதே மாதிரி பிள்ளை குட்டிகளை நல்லபடியா படிக்க வைங்க. படிக்க வச்சாலும் சரி, கலெக்டர் படிக்க வச்சாலும் சரி, விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லி கொடுங்க. நாட்டில் முதுகெலும்பு இந்த விவசாயம் தான். நீங்களாம் பார்த்தீங்க விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே வருது. ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா இப்படித்தான் பாருங்க, ஒரு 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 மனுஷன் வந்து ஒரு சின்ன பையன் ஆடு மாடு மேய்ச்சிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய ஒரு படிச்ச ஒரு பண்பாளர் ஒரு கார்ல வர்றாரு. கார்ல வந்து இந்த பையலை பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்கிற, தம்பி இங்க வாப்பா, ஏன்டா படிக்கிற வயசுல என்ன காட்டுல என்ன தெரிஞ்ச அலையிற, பள்ளிக்கம் போகாமன்னு கேட்கிறாரு. அப்ப இவன் சொல்றான், ஐயா படிச்சு என்ன செய்யன்னு கேட்டேன். இல்லை படிச்சா நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போவேன், நல்ல பெரிய கவர்மெண்ட் வேலைக்கு போவேன். சரிங்கய்யா, கவர்மெண்ட் வேலைக்கு போய் என்ன செய்ய? கை நிறைய சம்பளம் வாங்குவேன். சரி சம்பளம் வாங்குறேன், சம்பளம் வாங்கி என்ன செய்வான்? ஏன்னா வேணும்ன்றத சாப்பிடலாம்டா, இந்த சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் சொல்றாரு. அதுக்கு இவன் சொல்றேன், ஐயா நான் சம்பாரிச்சா நான் மட்டும்தான் சாப்பிடலாம், நான் விவசாயம் பண்ணினா நான் பண்ற விவசாயத்தை வச்சு இந்த நாடே சாப்பிடும். அப்ப விவசாயத்தை நான் பண்ணா போதுமே, மனசார ஒரு வாய் கஞ்சி குடிச்சாலும் போதும் அப்படின்னு சொன்னானா. காரணம் விவசாயம். ஏன்னா இன்னைக்கு நெல்லு விளைஞ்ச இடம் போல இன்னைக்கு பிளாட் கல்லு முளைச்சுக்கிட்டு இருக்கு, பூரா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. விவசாயத்தை காப்போம் சொல்லிக்கொண்டு அந்த தெம்மாங்கல ஒரு பாடலை பாடிவிட்டு பிறகு கலைப்பணியை துவங்கலாம். டான்ஸ் காப்பலை வெளியே அனுப்பிச்சு விடுறேன். தண்டன 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 தானா தண்டன தண்டன ஏமச்ச தண்டன 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 மனம் ஒளிஞ்சு வச்சு மாமா மண்ணை நனைஞ்சு வச்சு மாமா மனம் ஒளிஞ்சு வச்சு மாமா அலை ஒளிஞ்சு வச்சு மாமா மாடை அவுத்து கட்டி ஏற இழுத்து போட்டு மாட்டை அவுத்து கட்டி ஏற இழுத்து போட்டு மனம் ஒளிஞ்சு வச்சு மாமா மண்ணை நனைஞ்சு வச்சு இப்படி பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள், மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறும், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி திறந்து கொண்டு கல்லுக்கு கல்லாக அன்பாலும் இணைந்து வந்து முள்ளுக்கு உண்ணாக முத்துக்கு முத்தாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்ட தம்பி பாட்டு மருந்ததில்லை, தாயார்
கொண்ட சுந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா ஆளுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் நமது ஆத்துப்பட்டி மக்கள் பாசம்